guys, welcome to Code and Innovate YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா this keyword. ஸோ திஸ்ன்ற கீவேர்டு வந்து மோஸ்டா இன்டர்வியூல கேட்குற கொஸ்டின்ஸ் தான். ஸோ இன்னைக்கு அதோட யூஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். இப்போ ப்ரீவியஸா நம்ம கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது பார்த்துருந்தோம் இல்லைங்களா? ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுறதுக்கு ஒரு வாட்டி நான் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருப்பேன் வித் த ஹெல்ப் ஆஃப் நியூ அப்படின்ற கீவேர்டுக்கு வச்சு. ஸோ நியூன்ற கீவேர்டுக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட்ஸ் நியூ ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு தடவை நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே நான் கமெண்ட் அவுட் பண்ணிடுறேன். பட் எனக்கு அவுட்புட்டில் மூணுமே பிரிண்ட் ஆகணும். அந்த மாதிரி சினாரியோவில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா திஸ் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணலாம். ப்ரீவியஸாக நம்ம சூப்பர் அப்படின்ற கீவேர்டு வந்து பேரண்ட் கிளாஸ் ரெஃபரன்ஸாக பார்த்துருந்தோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் திஸ்ன்ற கீவேர்டுக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் கிளாஸ் ரெஃபரன்ஸ் தான் எனக்கு தேவைப்படுது இல்லைங்களா? பிகாஸ் சூப்பர் மார்க்கெட்ன்றது இந்த கிளாஸ் தான். அடுத்த லைன்லையும் சூப்பர் மார்க்கெட் சின்றது இந்த கிளாஸுக்கு தான் ரெஃபரன்ஸ் தேவைப்படுது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கரண்ட் கிளாஸ் ரெஃபரன்ஸ் அப்படின்ற திஸ் கீவேர்டு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ திஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திஸ்ஸோட யூஸ் வந்து கரண்ட் கிளாஸ் ரெஃபரன்ஸ். திஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் கிளாஸ் ரெஃபரன்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரோக்ராம்ல லைன் நம்பர் 21ல இருந்து டைரக்டா லைன் நம்பர் 15க்கு ஜம்ப் ஆகும். ஸோ இந்த பர்டிகுலர் கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆகும். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ்ன்னு டைப் பண்ணால் நமக்கு ஆட்டோ சஜஷன்ஸில் கேட்பாங்க இன்டீஜர் அப்படின்ற கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகணுமா இல்லை ஸ்ட்ரிங் அப்படின்ற டேட்டா டைப்பில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகணுமான்னு சொல்லி. ஸோ நம்ம எது வேணாலுமே டிசைட் பண்ணிக்கலாம். இதில் ஆர்டர்லாம் எதுவும் கிடையாதுங்க. ஸோ என்ன ஆர்டரில் எழுந்திருந்தாலுமே நம்ம எந்த ஆர்டரில் அவுட்புட் வேணுமோ அந்த ஆர்டரில் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஸ்ட்ரிங்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டிஃபால்ட் வேல்யூ ஆஃப் ஸ்ட்ரிங் டேட்டா டைப் அப்படின்னா நல். ஸோ நம்ம டிஃபால்ட்டாக அது நல்லுன்னு எடுத்துக்கிச்சு. இல்லை அப்படின்னா நம்ம ஏதாவது ஸ்ட்ரிங் டேட்டா வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஹலோ சென்னை அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் வந்து கொடுத்துக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இங்கே லைன் நம்பர் 22ல இருந்து சூப்பர் மார்க்கெட் எம்டி பேரந்தசிஸ் இங்கே இருக்குது இல்லைங்களா? ஸோ எந்த பர்டிகுலர் கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகுமா? ஸோ இங்கே உள்ளே வரும்போது அது பார்க்குறது திஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஸோ திஸ் அப்படின்னாலே கரண்ட் கிளாஸ் ரெஃபரன்ஸோ இந்த கிளாஸில் ஸ்ட்ரிங் டைப் ஆஃப் டேட்டா எங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்க்கும். ஸோ உங்கள் கெஸ் கரெக்ட் தாங்க. லைன் நம்பர் 17லேருந்து டேரெக்டாக லைன் நம்பர் 10க்கு ஜம்ப் ஆகிடும். அங்கே தான் நம்ம கிட்ட ஸ்ட்ரிங் டைப் ஆஃப் டேட்டா இருக்குது. ஸோ இங்கேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூப் உள்ள என்டர் ஆகும். ஸோ நான் இங்கே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அகெயின் ஒரு திஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ திஸ்ல இப்போது நான் எனக்கு போக வேண்டியது இன்டீஜர். அது மட்டும் தான் நம்ம கால் பண்ணாமல் இருக்கும். ஸோ இன்டீஜர் அப்படின்றதுனால என்ன நம்பர் வேணால் கொடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெயின் மெத்தட். ஸோ மெயின் மெத்தட் பிரகாரம் தான் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ மெயின் மெத்தடில் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ரம் லைன் நம்பர் 23 டேரெக்டாக லைன் நம்பர் 16க்கு போகும். லைன் நம்பர் 16ல இருந்து உள்ள வரும்போது திஸ் ஹலோ சென்னைன்னு சொல்கிறோம். ஸோ இஃப் இட் இஸ் ஸ்ட்ரிங் டைப் ஆஃப் டேட்டா லைன் நம்பர் 18ல இருந்து டேரெக்டாக லைன் நம்பர் 10க்கு வந்துடும். அப்படி பார்க்கும்போது நம்ம இன்னொரு கன்ஸ்ட்ரக்டருக்கு அதை அனுப்பி விடுறோம். எந்த டேட்டா டைப் அப்படின்னா இன்டீஜர் டேட்டா டைப். ஸோ அப்போ லைன் நம்பர் 12ல இருந்து ஆட்டோமேட்டிக்காக லைன் நம்பர் 5க்கு ஜம்ப் ஆகிடும். ஸோ லைன் நம்பர் 5க்கு வரும்போது இப்போ லூப்புள்ள என்டர் ஆகும்போது இப்போ தான் அது என்ன பண்ணுது அப்படின்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டே பார்க்குது. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட அவுட்புட் வந்து ஏ வேல்யூவாக தான் இருக்கும். ஏ தட் இஸ் 45 அப்படின்றது தான் பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் இது எண்ட் ஆகிடும் இல்லைங்களா? ஸோ இது எங்கேருந்து வந்துச்சோ அதே லைனுக்கு ரிட்டர்ன் பேக் வந்துடும். அப்படி வரும்போது அடுத்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ எஸ்ல நம்ம ஸ்டோர் பண்ணியிருந்த ஸ்ட்ரிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹலோ சென்னை. ஸோ செகண்ட் அவுட்புட்டாக ஹலோ சென்னை அப்படின்றது உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அது பிரிண்ட் பண்ணதுக்கப்புறமா எங்கேருந்து இந்த ஸ்ட்ரிங் வந்துச்சோ அதே இதுக்கு ரிட்டர்ன் பேக் ஆகும். ஸோ நம்ம ஸ்ட்ரிங் கால் பண்ணது இந்த லைன்லேருந்து. ஸோ அதுக்கே ரிட்டர்ன் பேக் ஆனதுக்கப்புறமா அடுத்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் திஸ் இஸ் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது லாஸ்ட்டாக பிரிண்ட் ஆகும். லெட்ஸ் ரன் திஸ் கோட். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 45 ஹலோ சென்னை and this is a default constructor. So இவ்வளவுதாங்க this keyword அப்படின்ற யூஸ் கேஸ். Thank you guys.